பேக்கிங்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமே வந்து மெஷர்மெண்ட்டு தான். மெஷர்மெண்ட் கரெக்டாக போடலைன்னா நம்மளுக்கு வந்து ரெசிபி ஃப்ளாப் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிருச்சுங்க பாருங்க, அப்படியே ஒரு தண்ணியே இல்லை அடியில். ஓ சூடு, செம்ம சூடாக இருக்கு. சூப்பரா. கார்லிக் பிரெட் இல்லை, பெரிய பெரிய பிரெட்டு. இங்கே பாருங்க உள்ள சீஸ் எப்படி மெல்ட் ஆகி வந்திருக்குன்னு தெரியுதா? இங்கே பாருங்க, பெருசாக நான் ஃபோர்ஸே கொடுக்கல, அப்படியே அழகாக வெட்டுது. இங்கே கம்மி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சீஸ் பார்த்தீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ரெசிபிங்க. லஞ்சுக்கு வந்து பீஸா செய்ய போகிறோம். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து நான் பீஸா செஞ்சுருந்தேன். செம்ம சூப்பராக, என்ன சொல்கிறது, கடையில் வாங்குறதோட இது டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. அதனால் சரி இன்றைக்கி வந்து ரெசிபி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இங்கே வாங்க, ஃபஸ்ட்டு வந்து நான் வார்ம் வாட்டர் இருக்குல்ல, இது வந்து ஒரு 220 ml எடுத்துக்கிட்டேங்க. 220 ml வார்ம் வாட்டரில் ஈஸ்ட்டு வந்து ஒரு 5 கிராமு, அதுக்கப்புறம் சர்க்கரை ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். லாஸ்ட் டைம் சுகர் கம்மியாக இருந்துச்சு அந்த பன்னுக்கு, அதனால் நான் 3 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கிட்டேன். இது வந்து தண்ணி ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. வார்ம் வாட்டராக இருக்கணும். அதில் வந்து இது வந்து போட்டு கலந்து வச்சிட்டோம்னா இது வந்து இப்போ நுரைச்சி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு. நான் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகி முடிச்சோன்னே காமிக்கிறேன். ஃபுல்லாக பபுள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து மைதா எடுத்து வச்சுருக்கேன், 350 grams ஆஃப் மைதா. ஆக்சுவலாக பேக்கிங்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமே வந்து மெஷர்மெண்ட்டு தான். மெஷர்மெண்ட் கரெக்டாக போடலைன்னா நம்மளுக்கு வந்து ரெசிபி ஃப்ளாப் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி 220 ml எடுத்திருக்கேன்னா இது வந்து நீங்கள் பிணையிறப்ப பத்தலினா கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிக்கலாம். இப்போ நிறைய மைதாலே பிராண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ மைதா உங்களுக்கு கையில் ஸ்டிக் ஆகுது, இந்த அளவில் வந்து கரெக்டாக வரலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் வந்து மற்றதெல்லாம் வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஈஸ்ட்டு சுகர் கூட பிரச்சனை இல்லை, ஈஸ்ட் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். சரி வாங்க, இது ஆக்டிவேட் ஆகி முடிச்சோன்னே நம்ம வந்து டோ மேக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மைதாவில் வந்து நான் 30 ml ஆயில் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு வந்து ஒரு சும்மா ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஈஸ்ட் மிக்சரை போட்டலாம். இங்கே பாருங்க எப்படி வந்திருக்கு, இப்படி தான் இருக்கணும். வந்து இந்த ஈஸ்ட் மிக்சரை வந்து உள்ளே ஊற்றிக்கலாங்க, ஃபுல்லாமே ஊற்றிடலாம். இது நல்லா இழுத்து பிசையணும். அடியில் சர்க்கரையெல்லாம் இருக்குது கொஞ்சம். நான் வந்து உங்களுக்கு பிணைஞ்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணி மறுபடியும் பிணைஞ்சிட்ருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். கையில் ரொம்பவும் ஸ்டிக் ஆகக்கூடாது, லைட்டாக உங்களுக்கே தெரியும் பிணையிறப்ப. இப்போ கையில் ஏற்கனவே நிறைய ஒட்டிகிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் எல்லாமே வந்து இதாகிடுச்சு, மோல்ட் ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வரணும். பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு இல்லாமல் நல்லா இப்படி இழுத்து பிணைஞ்சிக்கோங்க. ஏதாவது டேபிள் டாப்பில் போட்டு பிணைஞ்சால் இன்னும் பெஸ்ட்டு தான். இருங்க, நான் அந்த இது வாங்கணுமே, எங்கே அது, இந்த மாதிரி ஏதாவது டேபிள் டாப்பில் வச்சு நல்லா இழுத்து பிணைங்க. இப்படி நல்லா இழுத்து பிணையணும். ஒரு நாள் பரோட்டா செய்யலாங்க. பரோட்டா செஞ்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி, எப்போ செஞ்சு 6-7 மாதமே, 1 வருஷமே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பரோட்டா அடுத்தது பரோட்டா செய்யலாம். இந்த டயட் வீடியோ முடித்ததுலேருந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்னு இருக்குது. அது ஒரு ஸ்டேஜில் பார்த்தா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக செய்யலான் இருக்கும். ஒரு ஸ்டேஜில் ஏதாவது சிம்பிளாக செஞ்சு வச்சுட்டு உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா இழுத்து பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து க்ளூட்டன் ரிலீஸ் ஆகி நல்லா அந்த இது பன்னு இருக்குல்ல சாஃப்டாக இருக்கும். இது பிணையிறதாங்க பெரிய வேலை. ஆக்சுவலாக பீஸா கூட ஓரளவுக்கு பிணைஞ்சா போதும். ப்ரெட்டெல்லாம் செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ரொம்ப எலாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கணும், ரொம்ப நேரம் பிணையணும். அதுக்கு ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நான் ஒரு நாள் உங்களுக்கு ப்ரெட் ரெசிபியும் என்ன சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் காமிக்கிறேன். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இது மேலே வந்து இப்போ நம்ம டோ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எண்ணெய் தடவி வச்சிடலாம்.
லைட்டாக மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ட்ரை ஆகாது. இப்படி லைட்டாக தடவி எனக்கு வந்து பரோட்டா சாப்பிட்லான்னு இருக்கே திடீர்னு இந்த மாவை பார்த்தோன்னையும். எனக்கு வந்து பீஸா பெருசாக பிடிக்காதுங்க. என் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கும் என் பொண்ணுக்கும் பீஸானா ரொம்ப பிடிக்கும். எனக்கெல்லாம் வந்து காரசாரமாக சாப்பிட பிடிக்கும். பர்கர் பிடிக்கும் எனக்கு. அப்புறம் வந்து பரோட்டா, சால்னா இந்த மாதிரி ஐட்டம் தான் நம்மளுக்கு பிடிக்கும். பாஸ்தா அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சமாக சாப்பிட்லாம், ரொம்பலாம் எனக்கு பிடிக்காது. இப்போ இந்த மாவு பார்த்துக்கோங்க சைஸு. இது வந்து அப்படியே டபுள் ஆகி வரும். ஒரு 2 ஹார்ஸ் வந்து ரெஸ்ட் விட்டுலாம். 1.5 ஹார்ஸ்லேருந்து 2 ஹார்ஸ் ஆகும் கிளைமேட்டை பொறுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பீஸா சாஸ் வந்து நான் இருங்க ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பீஸா சாஸ் லாஸ்ட் வீக் நான் செஞ்சு வச்சேன். அதுவே இருக்குது. நான் அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன தான் வந்து கடையில் வாங்கினாலும் வீட்டில் செய்கிற பீஸா சாஸ் வந்து டேஸ்ட்டே தனி. சூப்பராக இருக்கும் இந்த பீஸா சாஸு. ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், பீஸா செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ரைஸ் மீதி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், பேனில் லைட்டாக பட்டர் ஊற்றிட்டு இந்த சாஸை போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு சாப்பாடு உள்ள போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன் சால்ட்டு போட்டு. செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட். ஆக்சுவலாக இந்த பீஸா சாஸ் வந்து நான் சிம்பிளாக வந்து ஓரலாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீங்கள் டீட்டெயில்டு ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் மறுபடியும் ஒரு நாள் செய்கிறப்ப நான் எடுத்து போடுறேன். ஓரலாக சொல்லிடுறேன். அது ஒன்றும் இல்லைங்க, தக்காளி ஒரு 4 தக்காளி, ஒரு வெங்காயம் கட் பண்ணிட்டு, தக்காளி வந்து ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, அந்த மேலே ஒரு இது இருக்கும்ல க்ரீன் கலரில், அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த காஷ்மீரி ரெட் சில்லி இருக்குல்ல, அது ஒரு 4-5 காரத்துக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு வந்து ஆமாம் பூண்டு ஒரு 4 போட்டுக்கோங்க. இது எல்லாமே வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அந்த தக்காளியோட தோல் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் பாயில் பண்ணி எடுத்துட்டு எல்லாத்தையும் ஆற விட்டு அரைச்சிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் பேனில் வந்து ஆயில் ஊற்றி கார்லிக்கு போட்டு நல்லா வதக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கார்லிக்கை. அதை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறப்போ ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் அரைச்சதை ஊற்றிட்டு டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், சால்ட்டு, கெச்சப் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆரிகானோ, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக பெப்பர் வேணுன்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுதாங்க பீஸா சாஸ். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். சரி ஓகேங்க, நம்ம இதை டபுள் அப் ஆகட்டும் டோ வந்து. அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பண்ணிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மஷ்ரூம் அண்டு கார்ன் பீஸா தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மஷ்ரூம் வந்து கொஞ்சம் தண்ணி விடும். நீங்கள் பீஸா மேலே டைரெக்டாக போடுறப்ப அதுலேருந்து தண்ணியெலாம் உங்களுக்கு பீஸா மேலே அப்படியே இதாகிக்கும், ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ நம்ம நல்லா சாட்டே பண்ணி போட்டோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து ஆயில் ஒரு ஸ்பூன், பட்டர் வேணுனாலும் போட்டுக்கலாம், நான் ஆயிலே ஊற்றிக்கிறேன். சும்மா லைட்டாக ஒரு ஸ்பூன் போதும். அந்த மஷ்ரூமோட தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகும். இதுக்குள்ளே இதை போட்டுருவோம். சால்ட்டை மட்டும் போட்டுக்கலாம், வேறு எதுவும் இல்லை இதில். ஸ்வீட் கார்னும் மஷ்ரூமும், ப்ரக்கோலி வேணால் ப்ரக்கோலி போட்டுக்கலாம், கேப்சிகம், அதுக்கப்புறம் என்ன போடலாம் வேறு, ஆலிவ்ஸ்லாம் போட்டுக்கலாங்க. நான் ஆலிவ்ஸ் வாங்கலான்னு தான் பார்த்தேன். அது வந்து ஒரு பாட்டிலே கிட்டத்தட்ட 250-300 அந்த மாதிரி வருது. நம்ம அடிக்கடி செய்ய போகிறது இல்லையா, ஸோ அதை வாங்கி வச்சு வேஸ்ட்டு தான். அதனால் நான் வெறும் மஷ்ரூம் கார்ன் மட்டும் போட்டுக்கிறேன். ஆனியன்லாம் போட்டால் என் ஹஸ்பண்ட் பிடிக்காது. ஸோ அதனால் வெறும் மஷ்ரூம் போடலாம். அலப்பினோ, ஆனால் அதெல்லாம் வந்து அடிக்கடி செய்கிற மாதிரி இருந்தால் அந்த பாட்டில் வாங்கலாம், இல்லைன்னா எக்ஸ்பீரி ஆகி வேஸ்ட்டாக தான் போகும். இது வந்து சாட்டே பண்ணிக்கலாங்க. நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டோம்னா கொஞ்சம் தண்ணி ஊடும். சால்ட்டு போட்டுக்கலாம். ஒன் டைம் சால்ட்டு லைட்டாக அதிகமாகிடுச்சு, அதையும் கம்மியாக போட்டுக்கலாம். இதை நல்லா சாட்டே பண்ணிக்கணுங்க. இது வந்து தண்ணி ரிலீஸ் ஆகி கலர் மாறிடும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பீஸா மேலே போட்டுக்கலாம். ஆக்சுவலாக கடையிலலாம் வாங்கினா கொஞ்சம் தான் டாப்பிங்ஸ் போட்டு தருவாங்க. இது வந்து நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ டாப்பிங்ஸ். இன்னமே நடுவில் குறுக்கில் வெட்டி 2 வெட்டி இல்லை, இது சுண்டிடும் வெந்துச்சுன்னா. இல்லைன்னா மஷ்ரூம் பீஸால் இருக்கிறதே தெரியாது, ரொம்ப சின்னதாக வைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்கள் எப்படி விட்டுருக்கணும், எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. நினச்சி பாருங்கள், இந்த மஷ்ரூம் அப்படியே பீஸா மேலே போட்டோம்னா அது ஒரு மாதிரி தண்ணி விட்டுரும். அந்த சீஸ் மேலே அப்படியே தண்ணி தெரியும். ஒரு டைம் நான் அப்படியே தான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சாட்டே பண்ணாமல் அப்படியே மஷ்ரூமை போட்டனால அப்படியே மேலே கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் இந்த மாதிரி சாட்டே பண்ணி போட்டால் அந்த கார்னும் பாயில் ஆயிரும், ஸ்வீட் கார்னும். இது வந்து ஃப்ரோசன் கார்ன் தான், கொஞ்ச நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இந்த தண்ணிலாம் சுண்டோன்னே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிருச்சுங்க பாருங்க. அப்படியே ஒரு தண்ணியே இல்லை அடியில். ஆனால் ஸ்மெல்லு அப்படியே அந்த அரோமா செம்மையாக இருக்குல்ல, செம்ம அரோமா வருது. அந்த மஷ்ரூமும் காணும் ஃப்ரை பண்ணுறப்ப இதை வந்து போன டைம் பீஸா செய்கிறப்ப மிச்சமாயிருச்சு. அது அப்படியே சாலட் மாதிரி சும்மாவே சாப்பிட்லாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை வேணால் நீங்கள் ஆரிகானோ அது கொஞ்சம் போட்டுக்கிட்டனாலும் போட்டுக்கலாம். போடலாமா ஆரிகானோ கொஞ்சம்? வேணாமா? சரி நம்ம எப்படி பீஸா மேலே போட்டு பீஸா மேலே எப்படி போடுவோம். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சா? இப்போ சிம்மி ஆஃப் பண்ணிட்டு இப்போ இங்கே வாங்க டோ காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ தூரம் புஷ்ஷுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா டோ. இருங்க அந்த லைட் ஃபுல் ஆயிடுச்சு. இருங்க இப்போ இதை வந்து இப்படி பண்ணணும். அவ்வளோதான். பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த மாவு தெரியுதா? இது பேர் தான் சவர்டோம்பாங்களா? அது என்னது சவர்டோங்கிறது? அது பிரெட் பண்ணுவாங்க, சவர்டோ பிரெட்னு. அது என்னன்னா இது வந்து சவர்டோக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, சவர்டோவில் வந்து பிரெட் செய்வாங்க, இதில் வந்து ஈஸ்ட் போடுறோம்ல அந்த புளிக்கிறக்காக, ஃபர்மெண்ட் பண்ணுறக்காக. சவர்டோங்கிறது வந்து ஈஸ்ட் யூஸ் பண்ணாமல் மாவு தண்ணி ஊற்றி ஊற்றி ஒரு 2-3 நாள் வச்சு அதே வந்து நேச்சுரலாக ஃபார்ம் பண்ணுறது தான் அந்த சவர்டோ. ஸோ ஈஸ்ட் போடாமல் பண்ணுறது. எது நம்மளுக்கு பெனிஃபிட்டு? பெனிஃபிட்டா? என்ன பெனிஃபிட்? இப்போ ரெண்டுமே மாவு தான், அது சாப்பிட்றது நல்லதா இது சாப்பிட்றது நல்லதா? அது வந்து ஈஸ்ட் போடாமல் நேச்சுரலாக பண்ணுறோம். ஸோ இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குமா இப்போ இதோட? அப்படிலாம் இல்லை, தெரில. நான் பெருசாக அது எனக்கு தெரியாத ரெசிபி. நான் செஞ்சதில் வேணா ஒரு நாள் செஞ்சு பார்க்கலாம். செஃப்புக்கு தெரியல என்னன்னு. நான் செஃப்பெல்லாம் கிடையாது. தெரியலன்னு சொல்கிறதுக்கு பதிலாக எதையோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கு. அதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும். சரி அதுதான். இப்போ எப்படி டேஸ்ட் வைஸ் டிஃபரன்ஸ் வருமா இல்ல ஹெல்த்ல? டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஹெல்த் வைஸ் அது நல்லது, சவர்டோ நல்லது. ஏன்னா நேச்சுரல் ஃபர்மெண்ட். அது வீட் ஃப்ளவர்ல பண்ணுவாங்க, நல்லது. இது வந்து நம்ம ஈஸ்ட் போட்டு பண்றோம். இப்போ இந்த மாவுல லைட்டா வெனிலா எசன்ஸ் போட்டா நல்லா அரோமா சூப்பரா இருக்கும்ல. வெனிலா எசன்ஸ் வந்து கேக்குக்கு தான் போடணும். அது வந்து ஏதோ ஸ்வீட் டிஷ் பண்றீங்க அப்படின்னா வெனிலா எசன்ஸ் போடலாம். இதுக்கெல்லாம் வெனிலா எசன்ஸ் போட்டோம்னா அந்த சீஸ் ஃப்ளேவருக்கும் வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவருக்கும் நல்லாவே இருக்காது. ஓகே சரி, இப்போ இது அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டி உருண்டையாக ஒரு 4 உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். நான் வந்து தின் பேஸ் பண்ண போகிறேன், அதனால் நான் 4ஆக பிரிச்சுட்டேன். உங்களுக்கு வந்து நல்லா திக் பேஸு நல்லா ரைஸ் ஆகி வரணும்னா நீங்கள் இதை வந்து ஒரு 3ஆக கூட போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து தேய்ச்சிக்கலாம். அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். எனக்கு வந்து அந்த அளவுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண வராது, அதனால் நான் வந்து இது சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு தேய்ச்சிக்கிறேன். இந்த வெயில் காலத்துக்குங்க எறும்பு எங்கே பார்த்தாலும் ஏறிடுது. இது வேற இது கட்டிங் போர்டில் என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி தேய்க்கிறப்ப இழுத்துட்டு வருது. ஏன் அப்படி வருதுன்றதில்ல. அது கொஞ்சம் ஏதாவது அடியில் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி பண்ணியிருந்தாங்க நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து தேய்ச்சிட்டு நம்ம வந்து இந்த இதில் வச்சுக்கலாம். 2 பீஸாக இதில் வைக்க முடியுமா? இதில் 2 பீஸாக வச்சுக்கலாமா? கம்னா இங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுக்கலாம், ஆனால் டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகே, ஒரே ஓவனில் 2 ட்ரே வைக்கக்கூடாதா? 2 ட்ரே வைக்கக்கூடாது, அப்புறம் மேலேருந்தும் ஹீட் வரும். நான் வந்து ஓவன் ப்ரீ ஹீட் ஆன் பண்ணி வச்சிட்டேங்க. எவ்வளோனா 230 டிகிரி செல்சியஸு. ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகட்டும், டைம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன 2:10. ஓகே, ஃபோர்க் ஒன்று எடுத்துகிட்டு வரீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு போட்டுக்கிட்டேன் இதில் இங்கேருந்து. ஏன்னா இந்த பேனில் 2 பீஸாவும் வைக்க முடியாதுங்காட்டி ஒன்றே பெருசாக வச்சிடலான்னு பார்க்குறேன். எத்தனை டைம் வச்சு எடுக்கிறது அவனில் எல்லாம். நல்லா தேய்ச்சிக்கலாம். இதை வந்து இப்படி இடிச்சுக்கிட்டே நிற்கணும் போல். இதை வந்து நல்லா தேய்ச்சிக்கலாங்க. இந்த கட்டிங் போர்டில் ஒரு எப்படின்னா இப்படி இடிச்சுக்கிட்டே நிற்கணும், இல்லைன்னா வந்து ஆடுது. இப்போ என்னன்னா இதை தூக்கி அதில் வைக்கணும், அப்போ கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி தான் ஆகும். மாவு நல்லா ப்ரூஃப் ஆயிடுச்சு. நல்லா ப்ரூஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் செய்யணும். எனக்கு வந்து இப்போ வெயில் காலங்காட்டி கொஞ்சம் சீக்கிரமாகவே ப்ரூஃப் ஆயிடுச்சுங்க. இதே வின்டர் சீசன்னா கொஞ்சம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரமே ஆகும். நல்லா பெரிய பீஸாவாக வரும் போலயே. மீதி மாவு இருந்தால் அதை கார்லிக் பிரெட் பண்ணிக்கலாம். என்ன கார்லிக் பிரெட் பண்ணுறதுக்கு கம்முன்னு பன்னு மாதிரி பண்ணுவோம். பன்னு இந்த இதில் பண்ண முடியாது. பன்னுக்கு வந்து வேறு மெஷர்மெண்ட் எல்லாமே. இது வந்து பீஸாக்கு. இது வந்து பீஸாக்கு
தகுந்த மாதிரி. அது மட்டும் தான் செய்ய முடியுமா? வேற எதுவும் செய்ய முடியுமா? வேற எதுவும் கார்லிக் பிரெட் செய்யலாம். பன்னுக்கெலாம் வந்து இன்னும் நல்லா பிணையணும். இது வந்து பீஸாங்கிறங்காட்டி ஓரளவுக்கு பிணைஞ்சா போதும். இப்போ இதை எடுத்து இதில் போடணும். ஷேப்பெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு முக்கியம். ஷேப் ரவுண்டாக வரலைனாலும். ஸ்கொயர் பீஸா இது வந்து ஸ்கொயர் பீஸா, ரெக்டாங்கிள் பீஸா. இப்போ இதை வந்து ஃபோர்க் வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். இது எதுக்கு இந்த மாதிரி பண்ணி விடுறது? இல்லைன்னா வந்து பன்னு மாதிரி இப்படி வந்துடும், புஷ்னு வந்துடும். இது ரைஸ் ஆகக்கூடாது. இது ரைஸ் ஆகக்கூடாது, அதுக்கு தான் இது. இது அப்படியே ஃபோர்க் வச்சு எல்லா பக்கம் கார்னரும் இது பண்ணிக்கோங்க, கார்னர் மட்டும் அந்த ஒரு மாதிரி மொத்தமாக வரும். ஓகே, வந்து இப்போ பீஸா சாஸ் போட்டுக்கலாங்க. நான் இது வந்து போன வாரமே செஞ்சு வச்சிட்டங்காட்டி எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. போன வாரம் பார்த்தீங்கன்னா பீஸா சாஸ் தனியாக செஞ்சு, சாஸ் வேணுங்கிற அளவுக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறம் சீஸ் போட்டு டாப்பிங்ஸ் வைக்கிறதா இல்லை டாப்பிங்ஸ் போட்டு சீஸ் வைக்கலாமா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாங்க, அதுக்கப்புறம் மேலே டாப்பிங்ஸ் வச்சு மறுபடியும் சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் வந்து கொஞ்சம் இதில் ஃப்ரீசரில் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் மெல்ட் ஆகி வரப்போ. ஃப்ரீசர்லேருந்து டைரெக்டாக அப்படியே போடக்கூடாது, ஓரளவுக்கு நார்மல் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் போடணும். வெஜிடபிள் போட்டுக்கலாங்க, கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம், ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம வேறு ஆலிவ்ஸு அதெல்லாம் ஆலிவ்ஸ்லாம் போடுறப்ப ஒரு இந்த டேஸ்ட் இருக்கும், புளிப்பு டேஸ்ட்டு, அலப்பினோ இதெல்லாம் போடுறப்ப அது பிக்கல்டு ஒரு ஃப்ளேவர் வரும். அதெல்லாம் நம்ம இதுக்கோசரம் நம்ம செய்கிறதே 2 மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி தான் செய்வோம். வாங்கி வச்சு வேஸ்ட்டாக எக்ஸ்பீரி தாங்க ஆகும், அதனால் நான் அதெல்லாம் போடல. போதும்ல? 2 பீஸாக்கு வர மாதிரி போட்டுங்க போதும் இது. அப்புறம் அடுத்த பீஸாக்கு பத்தாது, மறுபடியும் இது மேலே கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் வந்து நம்ம இதுக்கு செடார் சீஸ், இது வந்து மொசரலா சீஸ் போடுறேன், இதோட சேர்த்து செடார் சீஸும் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. சீஸ் ரொம்ப அதிகமாக போனாலும் நல்லா இருக்காது. ஆமாம், ஃபுல்லாக அந்த சீஸோட ஃப்ளேவர் மட்டும். ஆமாம், சீஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், ரொம்ப சீஸ் இருந்தாலும் வெறும் சீஸ் ஃப்ளேவர் தான் இருக்கும். ஆக்சுவலாக அந்த டாமினோஸ்லாம் அந்த சீஸ் பஸ்ட் பீஸான்னு சீஸ் பஸ்ட் பீஸா வைக்கிறாங்களே, அது வந்து உள்ளே இருந்து அப்படி சீஸ் மெல்ட் ஆகி விடுவோம், அதுக்கு வந்து ஒரு தனியாக சாஸ் செய்யணும். இல்லை, அவங்க டபுள் லேயராக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் சீஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாவே 2 லேயர் வைப்பாங்க, இங்கே ஒரு லேயர் மாவில் வச்சு. அவ்வளோதான், இதை வந்து இப்போ வைக்கலாம். பீஸா வந்து அவனில் வச்சிடலாம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸுங்க, 15 மினிட்ஸில் வெந்துடும். மேலே வர இது இருக்கு, இந்த டவல். இந்த ஓவன் க்ளவுஸ் வேறு கொஞ்சம் பிஞ்சு போச்சு, அது வேறு வாங்கணும். 15 மினிட்ஸ் கழிச்சு நாங்கள் பீஸா எப்படி இருக்குன்னு எடுத்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பீஸா ரெடி ஆயிடுச்சு, நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பார்க்கவே செமையாக இருக்குது. க்ளவுஸ் வேறு வாங்கணும். தள்ளுங்க, நான் அப்படியே டேபிள் மேலே வச்சுறேன். செம்ம சூடாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பீஸா செம்மையாக இருக்குது பார்க்கவே. லைட்டு கிட்ட இருக்கும். எப்படி இருக்குன்ட்டு பார்க்க செம்மையாக இருக்குது. கட் பண்ணி காமிக்கிறோம். இப்போ இந்த இதை எடுங்க, கட் பண்ணுங்க. ஆக்சுவலாக கட்டிங் பார்ட் வந்து என் ஹஸ்பண்டுங்க, நான் வந்து மேக்கிங் மட்டும்தான் நான். அதுவும் பீஸா ரெடி ஆயிடுச்சு, வந்து பாரு. அந்த பேப்பர் வேறு ரீயூஸ் பண்ணணும் அடுத்த பீஸாவுக்கு. இது வந்து பார்ச்மெண்ட் பேப்பருங்க, பட்டர் பேப்பரை யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் பட்டர் பேப்பர் வந்து பேக்கிங் யூஸ் பண்ணுறீங்க. பார்ச்மெண்ட் பேப்பர்னு கடையில் விற்கும், அது யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஸ்டிக் ஆகாது. இது ஒரு 2 டைம் யூஸும் பண்ணிக்கலாம். இது வந்து பேக்கிங்குன்னே தனியாக இருக்கிறது பார்ச்மெண்ட் பேப்பருங்கிறது. ப்ரௌனி நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா ஸ்டிக் ஆகுது. நிறைய பேர் வந்து அந்த ப்ரௌனி ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க,
எப்படி உங்களுக்கு ஸ்டிக் ஆகாமல் வருது அப்படின்ட்டு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் தான். இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஆதியாவும் வந்துட்டா. அது ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டியா? போட்டுருங்க. அது ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாத்தவங்க விளையாண்டுட்டு வந்தீல. இந்த லிக்விட் போட்டு பண்ணு, சும்மா கழுவிட்டு வராது. போதும், ரொம்ப ஓகே தானே. கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஹெர்ப்ஸ் வாசனை நல்லா வரும். சரி சாப்பிட்டு பாருங்க. சூடாக சும்மா ஒன்று இடணும். போதும் கரெக்டாக. செமையா இருக்கா? சூப்பரா. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஆதியா கொடுங்க. சூடாக இருக்கா ஆறிடுச்சா? சூடா, சரி ஆறட்டும். சூடு, செம்ம சூடாக இருக்கு. சூப்பராக இருக்குது நிஜமாலுமே. இப்போ டாமினோஸில் தான் நாங்கள் எப்பயுமே வாங்குவோம். அதோட இது வந்து எனக்கு இந்த குவாலிட்டி எல்லாமே ஃபீல் நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பீஸா. அடுத்தது ஆதியா சாப்பிட போகிறேன். தடத்தாங்க. அது நான் கடிச்சது. பரவாயில்ல, இது சென்டர் பீஸா வச்சலாம் ஆதியாக்கு. இந்தா. சரி ஹாலில் உட்காந்துக்கோ, ஆறட்டும், சூடாக இருக்கு. சூப்பராக இருக்கா? டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுல. இப்போ வைக்கிறப்பயே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டோம்னா அந்த சூட்டில் பேக் ஆகிறப்ப ஸ்மெல் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். பீஸா சீசனிங், சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைங்க, மிளகா அரைச்சி போடலாம், இதே போதும். அவ்வளோ போதும்ல சீசனிங். மறுபடி வேணா பத்தலைனா போட்டுக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம அவனில் வச்சிடலாம் இப்போ. ஆனால் பார்க்கவே இது சூப்பராக இருக்குது. செமையாக இருக்குல்ல பார்க்க. சரி, இப்போ இதை உள்ள வச்சலாம். அந்த பீஸா வேற ஆறிட்டு இருக்குங்க. இவர் வேற வீடியோ எடுக்கிறனால சாப்பிட முடியல. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் பேக் ஆகி முடிச்சோன்னே எடுத்துடலாம். மீதி மாவு வந்து நான் ஈவினிங் கார்லிக் பிரெட் இது பண்ணேன்னா வீடியோ எடுக்கிறேன். அங்கே சாப்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். பாய். செமையா இருக்கா? இங்கே ஒரு ஆள் ரூமில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அங்கே கார்டன் பொருளின்னு சொல்லிட்டு ரூமில் டோரேமான் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது எப்படி இருக்கு தங்கம்? சூப்பராக இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? சரி சாப்பிட்டு இன்னும் வேணா வந்து எடுத்துக்கோ, ஓகேவா? பல்ல ஆடுதா? இல்லை ஆக்காமி, அது விழுந்துடும், கொஞ்ச நாள் ஆகும். வேறு பல்லு விழுகிற ஸ்டேஜா? நிறைய சைடாக கடிச்சு தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது பாவம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீதி வந்து கொஞ்சம் ஒரு இது இருந்துச்சு மாவு, அதை வந்து நானே ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். கார்லிக் பிரெட் தான் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கு வந்து மறுபடியும் பட்டர் மெல்ட் பண்ணி ஹர்ப்ஸ்லாம் போட்டு இது கார்லிக்லாம் கட் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ வந்து பீஸா சாஸையே கொஞ்சம் போட்டுட்டு இதை வந்து ஃபோர்க்கை வச்சு நான் இது பண்ணல, ஏன்னா இது பன்னு மாதிரி தான் வரணும். சீஸ் பன் மாதிரி பண்ணிடலாம். எப்படி வரும்னு எனக்கே தெரியல. இது வந்து சீஸ் மொசரலா சீஸ் வைக்கல, சீஸ் ஸ்லைஸ் வைக்க போகிறேன். 2 ஸ்லைஸ் தான் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, அதனால் நான் 2 ஸ்லைஸ் வைக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சம் ஹர்ப்ஸ் போட்டு விட்ருவோமா, நல்லாயிருக்கும். ஆமாம், அப்படி வச்சிடலாம். நம்ம அடக்க முடியாது, பிக்காமல் வச்சோம்னா. உடச்சி விட்டு போட்டுருவோமா? இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது மீதி ஆகிறதுல வச்சு பண்ணுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். போன டைம் அப்படி தான் கார்லிக் பிரெட் பண்ணலான்ட்டு என்ன பண்ணிட்டேன், ஒரு தப்பு பண்ணிட்டேன். மீதி பீஸா போன வாரம் தான் பீஸா அந்த மாவு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தின்னா தேய்ச்சி உள்ளே வச்சுட்டேன். கடைசியாக வந்து வறுக்கி மாதிரி ஆயிடுச்சு. கரண்ட் வேறங்க, பீஸா செய்ய போயிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஹர்ப்ஸ் தூவி விட்ருவோம். இப்போ இதுக்குள்ளே சீஸ் போட்டோமா, இதுக்குள்ளே கொஞ்சம் இந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, பீஸா சீசனிங் கொஞ்சம், அப்புறம் போதும்ல, நம்ம இஷ்டம்தான். அப்புறம் பெரி பெரி பவுடர்.
எனக்கு இந்த பெரி பெரி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இது போட்டுக்கிறேன். பாப்பா எப்படி வருதுன்ட்டு. என்னோட தாட் எப்படி இருக்குன்னா, இதை கட் பண்ணுறப்போ அப்படியே உள்ளே இருந்து சீஸ் மெல்ட் ஆகுற மாதிரி வரும்னு நான் ஒரு கற்பனையில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி வரும்னு எனக்கு தெரியல. பார்க்க நல்லா இருக்கு. போதுமா பெரி பெரி? ஓகே, இப்போ இதை வந்து இப்படி மூடிடணும். ஐயோ ஒட்டுதே. கொஞ்சம் மாவு போட்டு பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணி மாவு போட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபர் வெயிட் கெச்சப் வச்சிருக்கு. இல்லை அந்த இதில் தான் வைக்க போகிறேன், பேக்கிங் பேப்பரில். இது எடுக்கணும்ல, எடுத்துக்கலாம். க்ளோஸ் பண்ணி விட்ருவோம் எல்லாத்தையும் சைட் தான். பார்க்க ஷேப்பு தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் மாவு படம் பண்ணனால. போட்டுக்கலாங்க, கட்டே ஆக மாட்டேங்குது. கத்தி வச்சு தான் பண்ணணுமோ? சரிண்ணா அந்த இதில் வச்சே கட் பண்ணிக்கலாம். விடுங்க, பேக் ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதான்ப்பா, அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கு. இங்கே 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 இப்போ அதை வேற வைக்கணுமே. இந்த பீஸாவை எடுத்து இதை பிளேட்டில் வச்சிடலாம். இல்லைங்க, அந்த பிளேட் எடுத்துகிட்டு வரேன். இப்போ இது வந்து நல்லா ஸ்ட்ரெச்சியாக வரும், ஏன்னா சீஸ் நிறைய போட்டிருக்கோம். இங்கே பாருங்க, அதோட இது சீஸ் கொஞ்சம் நிறையா போட்டோம்னால இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ கார்லிக் பிரெட் வைக்கணும். சூடாக இருக்குது, சூடாக இருக்குது. ப்ரீ ஹீட் வேறு அவனில் போட்டு விட்ருக்கேன்னா, அதனால தான் நான் அவசர அவசரமாக பண்ணிகிட்டு இருக்கேன். செம சூடு. அதோட இது டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது வாங்க கார்லிக் பிரெட் வச்சலாமா? பேன் சூடு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு எடுத்து வைக்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ இதை வந்து நைஃப் வச்சு ஒரு கட் பண்ணிக்கலாம். இந்த நைஃப்லேயே வச்சு பண்ணிக்கலாம் லைட்டாக அப்படி. அப்போ தான் பிக்கிறதுக்கு அப்போ ஈஸியாக இருக்கும். இது பேக்காய் வரப்போ இந்த கோடு இருக்குமான்னு தெரில, நான் வைக்கிறேன் சும்மா. இது வந்து பேர் என்ன வச்சுக்கலாம்? பெரி பெரி சீஸ் பிரெட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா பெரி பெரி தான் நிறைய போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை வந்து உள்ளே வச்சிடலாம். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம சூடாக இருக்குது. ஆனால் இதை செஞ்சு முடிக்கிறக்கே கிட்டத்தட்ட காலையிலேருந்து ஆரம்பித்து ஒரு 4 மணி நேரம் ஆயிருப்போங்க. ஒன்றா செய்யும் அவ்வளோதான். ஓகே, இது பேக் ஆகி முடிச்சோனையும் உங்களுக்கு காமிக்கிறோம். நாங்கள் அதுக்குள்ளே போய் பீஸா சூடாக சாப்பிட்டு வந்துடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அது பேக் ஆகி முடிச்சோன்னே உங்களுக்கு அது எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். மெல்டட் சீஸ் உடச்சி பார்த்தா மெல்டட் சீஸ் வருதா இல்லை வெறும் பிரெட் மட்டும் இருக்கான்ட்டு எடுத்தால் தான் தெரியும். சரி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இப்போ கடிச்சு இழுக்கிறப்ப அந்த ஸ்ட்ரெச்சியாக ஆனால் சூடாக இருக்குது செமையா. சூப்பராக இருக்கும். கெச்சப் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டோம்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டோட இன்னும் செமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்லிக் பிரெட்டு ரெடி ஆயிடுச்சு. கார்லிக் பிரெட் இல்லை, பெரி பெரி பிரெட்டு. இங்கே பாருங்கள், உள்ள சீஸ் எப்படி மெல்ட் ஆகி வந்திருக்குன்னு தெரியுதா? இருங்க, ஓப்பன் பண்ணி சும்மா காமிக்கிறேன். இப்படி க்ரீமியாக இருக்குது பாருங்கள். மொசரலா போட்டால் இந்த க்ரீமி சீஸ் வராது. இதை கட் பண்ணி அப்படியே இப்படியே உள்ளே போகுது சாஃப்டாக. இங்கே பாருங்க, பெருசாக நான் ஃபோர்ஸே கொடுக்கல, அப்படியே அழகாக வெட்டுது. ஏன்னா நம்ம அந்த ஃபோர்க் வச்சு இது பண்ணல, அப்படியே சாஃப்டாக உள்ள போகுது. பிரிச்சு இருங்க, சென்டர் பீஸில் தான் சீஸ் நிறையா இருக்கும். இங்கே கம்மி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சீஸ் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? சும்மா ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். ஆல்ரெடி இந்த பாருங்க, அந்த பிரெட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கையில் தொட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தானாக புட்டு வருது. பிரெட்டு சாஃப்டாக இருக்குது. மேபி இந்த இதில் பிரெட்டு செஞ்சால் கூட நல்லா வரும் போல. சூப்பராக இருக்குது. பிரெட்டில் சீஸு, அந்த பெரி பெரி ஃப்ளேவரு, அப்புறம் அந்த ஆரிகானோ ஃப்ளேவர் நல்லா வருது. நல்லாயிருக்கு. கார்லிக் பிரெட்டோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் மேலே வந்து பட்டர் மெல்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே ஹர்ப்ஸு கார்லிக் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு அதை ப்ரஷ் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் வந்து அந்த கார்லிக் பிரெட் ஃப்ளேவர் நல்லா வந்திருக்கும். இது சூப்பராக இருக்குது.
எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிரெட் சாஃப்டா இருக்குல்ல? பிளெயின் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பிளெயின் பிரெட் வச்சிருந்தா கூட நல்லா வந்திருக்கும் போலயே. நல்லா இருக்கு. எங்கள் சாட்டர்டே லஞ்ச் இப்படி தான் முடிஞ்சது. பீஸா சாப்பிட்டு லஞ்சை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஸ்பெஷலாக என்ன செய்வீங்கன்ட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஏதாவது ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம். பாய்.